முதலில் இந்தியாவில் தீப்பிடித்து எரியாத காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதற்கு திட்டமிட்டு முதலில் திறந்தது யார்? எந்த அரசு? எலிக்கு ஒரு வலை உண்டு, குருவிக்கு ஒரு கூடு உண்டு. பாழாய்ப்போன இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மலையிலே நனைகிறார்கள், தீயிலே கருகிறார்கள் என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை இந்தியாவின் முதலில் காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தது கழக அரசு. பாபுஜி ஜெகஜீவன் ராம் டெல்லி அமைச்சர், அவரை அழைத்து வந்து அதை திறப்பு விழா நடத்தினார். டெல்லி சென்று பாரத பிரதமர் இந்திராவிடம் சொன்னார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைத்தார், சென்றேன், திறந்தேன் என்று பாரத பிரதமர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வீடு கட்டும் திட்டத்தை தான் இந்தியா முழுவதும் கொண்டு வந்தார் என்பதும் வரலாறு. மற்றொன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். நான் பாசமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்கிறேன், ஒரு சமூகத்தில் அந்தஸ்து என்பது ஏற்றளவில் சொல்லளவில் அல்ல. கோயிலுக்குள் போக முடியாது என்ற நிலை ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக என்ன சாதித்து விட்டது என்று கேட்கிறீர்களே. கோயிலுக்குள் நுழைய முடியாத தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அறங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வெளிநாட்டில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அம்பேத்கர் பெயரில் அயலக வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயிலும் திட்டம். எனவே முதல் அக்கு வரை ஆதி திராவிட மக்களுக்கு நன்மை செய்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்கிறேன். மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், நாங்கள் என்னமோ பொது தொகையில் நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித்தெழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில், நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில், இன்றைக்கு நீங்கள் ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம்? கொள்கை விளக்கு குறிப்பு உண்டா? அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு எட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. எந்தைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரண் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி.